நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. இயற்கை எழில் கொஞ்சம் பொள்ளாச்சியில் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது, வீடுகளில் விரிசல் ஏற்படுகிறது, நிலத்தடி நீர் வற்றுகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் விவசாயிகள் குமுறும் காட்சிகள் தான் இவை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி புரவிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஜமீன், காளியாபுரம், களத்தூர், காணல்புதூர் உள்ளிட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன. பச்சை பசேலென காணப்படும் இந்த கிராமங்களில் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்களில் தென்னை, நிலக்கடலை உள்ளிட்டவைகள் பயிரிடப்பட்டுள்ளன. இப்படி இயற்கையோடு ஒன்றி உறவாடி வாழ்ந்த கிராம மக்களுக்கு யமனாக கல்குவாரி ஒன்றும் செயல்பட்டு வந்தது. காணல்புதூர் பகுதியில் கேரள மாநிலத்தை சேர்ந்த செந்தாமரை என்பவருக்கு சொந்தமான NCC ப்ளூ மெட்டல் என்ற பெயரில் தனியார் குவாரி இயங்கி வந்தது. இந்த குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவு கனிம வளங்கள் எடுக்கப்பட்டு கேரளாவிற்கு லாரி மூலம் கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு விசாரணைக்கு வந்தபோது கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட சுமார் 200 அடிக்கு மேல் பள்ளம் தோண்டப்பட்டு கனிம வளங்கள் எடுக்கப்பட்டதை உறுதி செய்தனர். பின்னர் அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி குவாரிக்கான அனுமதியை ரத்து செய்து அதன் உரிமையாளருக்கு 32 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தனர். ஆனால் குவாரி உரிமையாளரிடம் லஞ்சம் வாங்கிய மற்றொரு அதிகாரியான சுற்றுச்சூழல் துறை ஆணையர் அபராத தொகையை குறைத்துவிட்டு குவாரிக்கு மீண்டும் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் நீதிமன்றத்தில் ரிட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த 2.48 கோடி வந்து 25 லட்சம் ரூபாய் இன்சால் அமௌண்ட் கட்டி மாதம் உடைத்து கொண்டு 8 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் போட்டு அவங்களுக்கு மீண்டும் குவாரியை ரன் பண்ண கொடுத்துட்டாங்க. அதற்கு பிற்பாடு நாங்கள் ஒரு ரிட்டை போகிறார் அன்பு ராதாகிருஷ்ணன் ரிட் போட்டு அந்த ரிட்டினோட அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு நடத்தி இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிப்பதாக உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்தது. மேலும் குவாரியை மூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் குவாரியை செயல்பட அனுமதித்ததாக கண்டனம் தெரிவித்தது. குவாரி உரிமையாளர் 32 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. குவாரி உரிமையாளர்களுக்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கும் கண்டனத்திற்கும் வரவேற்பு தெரிவித்த ஊர் மக்கள் அனைத்து கிராம சபை கூட்டத்திலும் குவாரிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அடுத்தடுத்து உரிமம் கொடுக்கத்தான் அரசு ஏற்பாடு செய்வதாக குமுறினர். எல்லா கிராம சபை கூட்டத்திலையும் தீர்மானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இது அடுத்தடுத்த லைசன்ஸ் கொடுக்கத்தான் ஏற்பாடு பண்ணுறாங்களே தவிர நிரந்தரமாக நிறுத்தறக்கு ஒரு வழி காணும். எங்களுக்கு தண்ணி இல்லைங்க. இதெல்லாம் நிறுத்தினா தான் எங்களுக்கு தண்ணி. எதை பார்த்து கவர்மெண்ட் பார்த்து நல்ல நடவடிக்கை எடுக்கும். குவாரி உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக சுமார் 200 அடி வரை கனிம வளங்களை எடுக்க பள்ளம் தோண்டியதால் நிலத்தடி நீர் வற்றியதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். மேலும் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெடி வைப்பதால் வீடுகள் விரிசல் அடைந்து கற்கள் அனைத்தும் சாலைகளில் விழுவதாக குற்றம் சாட்டினார். நிலத்தடி நீர் பாதிப்பாதுங்க. அப்புறம் அது வேட்டு வைக்கிறங்காட்டி 2 மணி நேரத்துக்கு ஒரு வேட்டு வைக்கிறாங்க. அது கல் பூரா வந்து ரோட்டில் உழுகுது. வேட்டு வைக்கிற புகை வந்து பூரா தென்னை மரத்தில் பூரா வந்து பாதிக்குதுங்க. எல்லாம் எங்களுக்கு இதனால் பெரும் பாதிப்பு. அப்புறம் கிட்டத்தட்ட இதனால் 10-15 கிராமம் இருக்குங்க சுற்றி, அந்த குவாரியை சுற்றி கிட்டத்தட்ட 300 அடிக்கு பக்கம் போயிடுச்சுங்க. அடிக்கடி வெடி வைத்து மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகளை விரட்டிவிடும் இந்த குவாரிக்கு இனிமேல் லைசன்ஸ் கொடுக்காமல் இருந்தால் சந்தோஷப்படுவோம் என கூறிய முதியவர் அருகே உள்ள கேரளாவுக்கு சுலபமாக கனிம வளங்கள் கடத்தப்பட வாய்ப்பிருப்பதால் எல்லையோர மாவட்டங்களில் குவாரி செயல்பட அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். இந்த வேட்டு வைக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வேட்டு வைக்கணும். ஆனால் இவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேட்டு வச்சு அந்த மாட்டில் பூரா விரட்டி விட்றாங்க. மாடு மேய்க்கவே முடியறதில்லை. மாடு நிற்கிறது கிடையாது இந்த அதற்கீழே. ரெண்டாவது வந்து குடிநீர் ஆதாரம் அத்தனையும் பாதிக்கப்படுது. நாங்கள் இந்த மழை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த பாறையில் வரக்கூடிய தண்ணி தான் சின்ன சின்ன செக் டேம்ஸ் எல்லாம் கட்டி நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.